இறைவன் மிக பெரியவன். எப்படி இருக்கீங்க மாணவிகள்லாம்? எப்படி இருக்கீங்க? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இல்ல, எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து சில ஆலிமாக்கள் இருக்கிறாங்க, அண்ட் பெரியவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஒரு வயசுல எத்தனை வயசுக்கு மேல அப்படின்றவங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைகளும் இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து எனக்கு இதுல ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அல்லாஹ் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வயது வரம்பு அப்படிங்கறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச 60 வயசு பாட்டி வந்து ஹிஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க, குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் ரொம்ப ஆசாசையாக அதற்குள்ள நம்ம போகணும், அது சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதன் பொருட்டு பார்க்கும்போது நம்மலாம் இன்னுமே சீனியராகவே சீக்கிரமாகவே ஏதோ ஒரு விடயத்துல ஜாயின் பண்ணிருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய பயான்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட தெளிவுகள் கிடைத்திருக்கலாம். சின்ன பிள்ளைகள் தான் யாரோ 1-2 பேர் வந்து இன்னும் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளல அப்படிங்கும்போது அந்த 4 பேரையும் எடுத்து அவங்களுக்கு இப்ப 1-on-1 குர்ஆன் கற்பிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு சோர்ஸையும் நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட 40 பேர் இப்போ நம்ம வகுப்புல இணைஞ்சிருக்கோம். இந்த மாதம் முழுதும் அட்மிஷன் போகும். இன்னும் நிறைய பேர் இதுல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். பாடங்கள்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறது வந்து இனி போக போக தான் தெரியும். மாஷா அல்லாஹ். எல்லாருமே வந்து ஒரு விதமான பெரிய நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுகி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய கனவுகள் உண்டு, நம்ம ஏதாவது இந்த லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. நாம் பார்க்கக்கூடிய இம்மையினுடைய கண்களுக்கு இந்த உலகத்துல நாம் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் கண்டிப்பாகவே எல்லாருக்குமே இருக்கும். இதுல நாம் இம்மையின் வெற்றியாளர்கள் அப்படிங்கறத தாண்டி மறுமையில வெற்றியாளரா ஆகிறது அப்படிங்கறதா நிரந்தரமான வெற்றி. இம்மையில நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட்டை நம்ம எப்படி அடையிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா மறுமையில அடையக்கூடிய வெற்றி நிரந்தரமானது, இம்மையினுடைய வெற்றி நிரந்தரமானது அல்ல. அது ரொம்ப சீக்கிரமாவே அழியக்கூடியது. நம்முடைய உடலே ரொம்ப சீக்கிரமா அழியத்தான் போக போகுது. அப்படின்னா நம்ம அடையக்கூடிய இம்மையில் அடையக்கூடிய விஷயங்கள்ல நாம் பிறருக்காக நல்ல அமல்களை எவற்றை செஞ்சோமோ அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். அது மட்டும்தான் நிரந்தரமா நம்ம கூட வரப்போகுது அதனுடைய பயன்கள். அப்படின்னா அதை நாம் செய்வதற்கு எப்படி திட்டமிடுறோம்? இப்ப எல்லாருமே நான் பாக்குறேன், எல்லாருமே ஹிஜாபோட தான் இருக்கிறோம், எல்லாருமே வந்து தலைக்கு ஒரு துணி போட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். வீடுகள்ல இருந்தா கூட நம்ம வந்து தலைக்கு துணி போட்டு அப்படித்தான் ஒரு பேணுதலோடு இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியிலிருந்து வந்த எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதோட விஷயங்கள், அதோட பேணுதல், அதோட பிரிவென்டிவ்னஸ், அது எவ்வளவு அழகா முன்கூட்டியே பாதுகாக்குது அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்படும் போது அது மிக அற்புதமானது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணுறது வந்து வெயில இருந்து வந்தவங்களுக்கு தான் இன்னும் நல்லா விளங்குது நிழலுடைய அருமை அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஹிஜாபோடு அப்படிங்கிறது இருக்குன்னா, ஹிஜாப் என்பது நம்முடைய தலைக்கு துணிக்கு போடுறது அப்படிங்கறதை தாண்டி, நம்முடைய தலைமுடிக்கு போடுறது அப்படிங்கறத தாண்டி, நம்முடைய உடலை மறைத்துக் கொள்வது அப்படிங்கறத தாண்டி, நம்முடைய உள்ளத்திற்கு நாம் என்ன ஹிஜாப் போட்டோம் அப்படிங்கறதுலதான் அதனுடைய சக்சஸ். உடம்புக்கு ஹிஜாப் போடுவது அப்படிங்கறதுக்கு முன்னாடி நான் இஸ்லாம் என்கின்ற ஹிஜாபை வச்சு என்னுடைய உள்ளத்திற்கு பேணுதலை பூட்டி விட்டு தான் நான் அது பிறகு என்னுடைய உடலுக்கான பேணுதலை பூட்டுறதுக்கு நான் விளைகிறேன் அப்படிங்கிற ஒரு நியத்தும் உறுதிப்பாடும் இந்த தலைமுறையில் நாம் பார்த்திருந்தால், போன தலைமுறையில் பார்த்திருந்தால், அதற்கு முந்தைய காலத்தினுடைய வரலாறுகளில் பார்த்திருந்தால், நபிமார்களுடைய வாழ்க்கையில் வரலாறுகளில் பார்த்திருந்தால், இறைவன் எந்த ஊரையும் புரட்டி போட்டு அழித்திருக்க மாட்டான். நரகத்தில் அதிக எண்ணிக்கையில் பெண்கள் இருந்திருப்பார்கள் என்ற அறிவிப்பு வந்திருக்காது. பெண்கள் இவ்வளவு தூரம் பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்னு சில விடயங்கள் நமக்கு நடந்திருக்காது. இன்னைக்கு நடக்கக்கூடிய மீடியா அபியூஸ் அப்படிங்கறதுல கிரைம், சைபர் கிரைம் அப்படிங்கிற குற்றவியல் நடப்புகள்ல பெண்கள் நிறைய அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நாம் ஒரு புள்ளிவிவரத்தை அடைஞ்சிருக்க மாட்டோம். அப்போ இங்க என்ன விளங்குது? நம்ம வந்து ஹிஜாப் போடுறோம், அதை பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிறோம். வெளியில போகும்போது நம்ம நோஸ் பீஸ் பயன்படுத்துறோம். நம்முடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு தயாராக இருக்கிற நாம் உள்ளத்துக்கு ஹிஜாப் போடுறதுங்கிற இடத்துல பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல
பல பல முக்கியமான இதுல வந்து கோட்டை விட்ட விஷயங்களை தான் நம்ம பாக்குறோம். அப்போ உள்ளத்துக்கு ஹிஜாப் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம ஸ்டேட்மெண்டா எடுத்தோம் அப்படின்னா, அந்த உள்ளம் ஹிஜாபோடு இருக்கிற போது வாயில ஒரு கெட்ட வார்த்தை வராது. உள்ளத்துக்கு ஹிஜாப் போட்டு இருக்கும்போது வாயில ஒரு தவறான செய்திகளை பரப்புதல் அப்படிங்கிறது நடந்துராது. உள்ளத்துல ஹிஜாப் இருக்கும்போது வாயில இருந்து சாபங்கள் வராது. உள்ளத்துல ஹிஜாப் இருக்கிற போது நாம் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி புறம் பேசுவது அப்படிங்கிறது நடக்காது. உள்ளத்துல ஹிஜாப் இருக்கிற போது வாயில கஞ்சத்தனம் என்பது வராது. நான் என்ன செய்ய முடியும், என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு இல்லாம, இறைவன் பெருந்தன்மையாக கொடுத்ததை பெருந்தன்மையாக நான் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். உள்ளத்துல ஹிஜாப் இருக்கிற போது வாயில கஞ்சத்தனம், கருமித்தனம், என்கிட்ட எதுவும் இல்ல அப்படிங்கிற இல்லாமல் இயலாமை இல்லாமல் அது எந்த அளவுக்கு அள்ளி கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமாக இருக்கும். அப்ப உள்ளத்துல ஹிஜாப் இல்லைன்னா இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவா நமக்கு விளங்குது. அப்ப இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். சரி, ஹிஜாப் அப்படிங்கறது நம்ம உடலுக்கு நம்ம போட்டிருக்கோம், நம்ம உள்ளத்துக்கு நம்ம போட்டிருக்கோமா? அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி கிராஸ் செக் பண்ணி பாக்குறது? ஃபர்ஸ்ட் திங், நான் பொய் பேசுறேனா இல்லையா? முதல் விஷயம், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்மளோட கோஆர்டினேட்டரா இருந்தாலும் சரி, அத்தனை உஸ்தாதுகளும் எல்லாரும் நம்ம இணைப்புல இருக்க, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல் விஷயத்தை கிராஸ் செக் பண்ணுவோம். இந்த நொடி யோசிச்சு பாருங்க, நம்ம பொய் சொல்றோமா, பொய் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லை? இது நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, பக்கத்துல இருக்க யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே உங்களோட நோட்ல நீங்க எழுதுங்க, நான் பொய் சொல்கிறேனா இல்லையா அப்படின்னு. நீங்களே உங்களோட நோட்ல நம்பர் 1 அப்படின்னு போட்டு நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்க எழுதுறதுக்குரிய அவகாசத்தை நான் தர்றேன், எழுதுங்க. நான் நம்பர் 1 அப்படின்னு போட்டு, நான் பொய் சொல்கிறேனா இல்லையா. என்னோட உள்ளத்துல ஹிஜாப் இருந்தா, இஸ்லாம் என்கிற ஹிஜாப் நான் என் உள்ளத்துக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா, நிச்சயமாக நான் பொய் சொல்பவர்களில் ஒருவராக இருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லை. ரசூலுல்லாவுக்கு வந்து 40வது வயசு வரும்போதுதான் அவங்களுக்கு வந்து நபித்துவம் கிடைக்குது. அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்கப்பெற்ற பிறகுதான் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி தரப்படுது. 23 இயர்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஜேர்னில ரசூலுல்லா வழியாக நமக்கு திருக்குர்ஆன் என்கிற பொக்கிஷம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இறக்கி தரப்படுது. இருளுக்கான மாற்று திருக்குர்ஆன் மட்டும்தான் இந்த உலகத்துல. உள்ளத்தினுடைய இருளுக்கு மாற்று திருக்குர்ஆன் மட்டும்தான் இந்த உலகத்துல. அப்ப அந்த உள்ளத்தினுடைய இருளுக்கு பேசிக்கான ரீசன் என்ன தெரியுமா? பொய் சொல்றது. ரசூலுல்லாக்கு 40 வயசுல நபித்துவம் கிடைக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க என்ன தெரியுமா பேர் வாங்கியிருந்தாங்க? முஹம்மது அப்படிங்கிற பேரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அதே அளவுக்கு முஹம்மது அப்படிங்கிற பேர் தெரிஞ்ச அந்த சமூகத்துல வாய்மையாளர் அப்படிங்கிற பேர் தெரிஞ்சிருந்தது. அவங்க வந்து நபித்துவத்தை சொல்லும் போது, ஏக இறைவன் ஒருவனே, நான் வந்து அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த நபர் இது வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை, நாங்க கண் கூட பாத்திருக்கோம், இத்தனை வருஷமா பாத்திருக்கோம், இந்த நபர் எதுக்குமே பொய் சொன்னதில்லை. அப்ப இவர் வந்து இந்த விஷயத்திலையும் உண்மைதான் சொல்லுவாரு, பொய் சொல்ல மாட்டாரு, அதனால இவர் சொல்றத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அப்படிங்கிறதுக்கு பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா, அவர் பொய்யே சொன்னதில்லை. எப்போ? நபித்துவத்தை அடைகிற அந்த 40 வயசுல. இனிமேதான் குரானை இறக்கி தரப்பட போகுது, இனிமேதான் குர்ஆனுடைய சட்டங்கள் வரப்போகுது, இனிமேதான் ஷரியத்தை வந்து இயற்றப்பட போகுது, இனிமேதான் இஸ்லாமிய சட்டங்கள் உருவாக போகுது. ஆனால் அது வரைக்கும் அவர் பொய் சொன்னதில்லை, வாய்மையாளர். அப்ப நாம் மனித வளத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்துல ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ணி பார்க்க வேண்டியது, நான் பொய் சொல்றேனா இல்லையா. நீங்க யோசிச்சு பாருங்க, யார் யாரெல்லாம் உங்க வீட்டுல இருக்காங்க, யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யார் யாரெல்லாம் உங்க சமூகத்துல இருக்காங்க, யார் யாரெல்லாம் உங்க கூட இருக்கிறாங்க, யார் யார் கூட எல்லாம் நம்ம பேசுறோம். அப்படி பேசுகிற அனைத்திலும் நீங்க ரொம்ப தூரம் பின்னாடி போக வேண்டாம். கடந்த 6 மாதமாக நான் யார்கிட்டயுமே பொய் சொல்லலையா? கடந்த 6 மாதமாக நான் யாருக்கிட்டையுமே பொய் சொல்லலையா அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். அல்லது நம்ம பொய் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கமா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து 36 வயசு வரைக்கும், இஸ்லாம் கிடைக்கிற வரைக்கும் நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன். ஏன் உங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? நீங்க ஒரு டீச்சரா தானே இருந்தீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாதா முஸ்லீமா இருந்தா தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு பதில்,
எனக்கு இஸ்லாம் கிடைச்ச பிறகு நான் பாதுகாப்பை அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிற விட்னஸாக நான் இருப்பேன் அப்படிங்கிற பதில மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப 36 வயது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் பல பொய்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதுல இருந்து நம்ம அதுல மாறிக்கலாம், இதுல இருந்து இதை சரி செஞ்சுக்கலாம், இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான பொய்கள். பொய் தான். அதுக்கு நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். பொய்மையும் வாய்மையின் இடத்து அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். ஆனா பொய் தான். அப்போ பொய்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத நான் ரசூலுல்லாஹ்வினுடைய வாய்மையாளர்ங்கிற பக்கத்தை படிச்ச பிறகு, அவர் வாய்மையாளராக இருந்து சமூக மாற்றத்திற்காக வேலை செஞ்சதுனாலதான் இருக்கிறதுலே ஒழுக்கங்கெட்ட ஒரு சமூகத்தை இருக்கிறதுலே ஒரு ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு சமூகமாக மாற்றினார். அப்ப இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கத்திற்காக, இந்த அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிற பிள்ளைகளுக்காக நம்ம தொடர்ந்து வழியோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் பொய் என்பதை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனுடைய விஷயத்துல ஏதாவது ஒரு பேணுதலை என்னால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் உணர்றேன். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நான் பொய் பேசக்கூடாதுங்கிறத இந்த 3 ஆண்டுகளாக அப்படியே பயிற்சி செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தையே உருட்டி உங்களுக்கு தந்துடுறேன், உங்களோட ப்ராஜெக்ட் இப்படி இருக்குல்ல, உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் இந்த ஹோம் கட்டணும்ல, உங்களுக்கு இது தேவை அது தேவை, எல்லாத்தையும் நாங்க தந்துடுறோம், இந்த ஒரு பொய்யை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் பஞ்ச பராரியாக செத்து போனாலும் பரவாயில்லை, நான் பொய் பேச மாட்டேன். ஏன்னா என் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்கும் போது சொல்லணும், வாய்மையாளரின் உம்மத்தாக நான் பயிற்சி செய்து கொண்டு குறைந்தபட்சம் அந்த தகுதியை உங்க இடத்துல இருந்து பெற்றறணும் அப்படிங்கிற பயிற்சியோட நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் நான் சொல்லணும். அதனால இவையெல்லாம் இறைவனால் ஆகாதான், ஆகுனா ஆயிரப்போது. அவன் ஆகணும்னா ஆக்க போறான், ஆக்க தேவையில்லைன்னா ஆக தேவையில்லாம இருந்துட்டு போகுது. அதன் பொருட்டு நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் என்னுடைய இந்த நொடியில் இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒன்று. இதை நான் 3 வருஷமா நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ரசூலுல்லாவை பார்த்து நான் பேசி வாய்மையாளரின் உம்மத் என்ற தகுதியை நான் வளர்க்க பிரயத்தனப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கும் போதே கண்ணில் கண்ணீர் தண்ணி வருதே. நம்ம ரசூலுல்லாவை பார்த்தோமா? எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்துல இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற யூகத்துல அவங்கள நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு படம் கூட நமக்கு அவங்கள பத்தி இல்ல. படம் வரைந்து வைப்பது அப்படிங்கிறது நமக்கு வழக்கத்துல இல்ல, நமக்கு தெரியாது. ஹதீஸ்ல படிக்கிறதோட சரி, இப்படி இப்படி இருப்பாங்களாமே அப்படின்னு படிக்கிறதோட சரி, அவர்களை நம் கண்ணால் காணவில்லை, நம்ம அவங்க கூட இருந்து பார்க்கல, புத்தகங்கள்ல பேப்பர்ல ரசூலாவை பற்றி படிக்கிற தகவல்களை தவிர நமக்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் உள்ளம் நிறைய அவர்தான் நிறைந்திருக்கிறார். அவங்களோட விஷயங்கள்ல ஒரு சின்ன மாற்றம் இங்க நடக்கும்போது பெருசா வலிக்குது. அச்சோ இவங்க என்ன செய்வாங்க நாளைக்கு, ரசூல்லா அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்படி செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னா நாளைக்கு இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற பரிதவிப்பு வருது இல்லையா? இந்த இடத்தில் நம்ம பெரிய அகத்தாய்வு செய்யக்கூடிய விஷயம். எல்லா விதமான நல்ல குவாலிட்டிஸ்க்கும் அஸ்திவாரம் வாய்மை சத்தியம் என்பதுதான். அப்போ நம்ம நல்லா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம பொய் பேசுறோமா, பொய் பேசல, பொய் பேசலங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சு இனி மரணிக்கும் வரைக்கும் நான் பொய் பேசக்கூடாது. ரசூலுல்லாவினுடைய உம்மத், வாய்மையாளரின் உம்மத், அவர்களுடைய சமூகம்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லக்கூடிய இந்த பொய் பேசுறது இல்ல, வாய்மை சத்தியம்ங்கிற பிராக்டிஸ நான் எடுப்பேன் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்து நான் மரணிக்கிற வரைக்கும் அந்த பாதையில போகணும். எல்லாரும் அவங்கவுங்க இருக்க இடத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த 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 பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தர்றான் பாத்தீங்களா? இந்த பொழுது எல்லாரும் இஞ்சி டீ குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சு தொழுதுட்டு ஏதாவது சாயந்தர பிள்ளைகளோடு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பொழுதை நமக்கு இறைவன் நான் வாய்மையாளரின் உம்மத் என்பதற்கான பயிற்சியை உறுதி எடுக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை பேணக்கூடிய ஒரு விஷயத்தை தந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்மள ஆக்கி தந்திருக்கிறான். அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன், அவன் தேர்ந்தெடுக்கிறான்.
இதற்கான கருவிகளை தேர்ந்தெடுக்கிறான். நீங்க 40 பேரும் இதை கேக்குறீங்க அப்படின்னா இதை பிரச்சாரம் செய்யக்கூடிய தகுதியோடு நீங்க ஒவ்வொருத்தரும் களத்துக்கு வர வேண்டும். நீங்க மரணிக்கிற பொழுது வரைக்கும் உங்க வீட்டுல, உங்க பிள்ளைகளிடத்துல, நாளைக்கு உங்களுடைய சமூகத்துல, நீங்க பயணிக்க போற இடத்துல, வேலை செய்ய போகிற இடங்கள்ல இந்த பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது, வாய்மையாளரின் உம்மத்துக்கள் நாம் அப்படிங்கிற இந்த பரப்புரையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அது முஸ்லிம்ஸா இருக்கட்டும், நான் முஸ்லிம்ஸா இருக்கட்டும், நம்ம வாழ்ந்து பேசினா மட்டும்தான் அது வேல்யூபிள், ஏதாவது ஒரு மாற்றத்தை விளைவிக்கும். நான் சும்மா உங்கள்கிட்ட கதையை படிச்சு பேசிட்டு, நான் வரலாற படிச்சு சொல்லிட்டு, இலக்கணத்தை நடத்திட்டு, வேற ஏதாவது என்னென்ன பாடத்திட்டத்துல பாடம் இருக்குன்னு பார்த்து பேசிட்டு, நான் பொய் சொல்றது அப்படிங்கிற விஷயத்துல இருந்து என்ன பாதுகாத்துக்கறல, நான் அதை பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எல்லாத்தினுடைய விளைவும் ஜீரோ. எல்லாத்தினுடைய விளைவும் ஏன்? எல்லா மாரல் அண்ட் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகிற மதிப்பீடுகளுடைய அஸ்திவாரமே சத்தியத்தை பேணுவது என்பதுதான். அப்ப அந்த சத்தியத்தை பேணுவதுங்கிறதுலே கோட்டை விட்டா, அதனாலதான் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ அந்த பொய்கள் ஒவ்வொன்றும் நரகத்தின் வாசலுக்கு கைபிடிச்சு கொண்டு போய் விடும். பொய்கள் நரகத்தின் வாசல். எனக்கு ஒரு அருமையான ஒரு காட்சி எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி விவரிக்கப்பட்டுச்சு. அப்பதான் இதோட தன்மை என்ன எனக்கு அப்படிங்கறது விளங்குச்சு. அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ரசூல்லா ஒரு சஹாபாவோட வீட்டுக்கு போறாங்க. ஏதோ உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ஒரு குட்டி பிள்ளை அங்க விளையாண்டுட்டு இருக்குது. அப்போ அந்த கதவுக்கு திரைமறைவுக்கு பின்னாடி இருந்து அவங்களோட உம்மா கூப்பிடுறாங்க, இங்க வாயேன், நான் உனக்கு ஒண்ணு தாரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களாம். ரசூல்லா இதை கவனிச்சுட்டு அந்த பிள்ளையும் உள்ள போயிட்டு அவங்க அம்மா கூட விளையாண்டுட்டு போயிருச்சு. இங்க பேசி முடிச்சுட்டாங்க, டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு அந்த பெண்மணியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, உங்க பிள்ளைக்கு நீங்க ஏதோ தரேன்னு சொன்னீங்களே, தந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்களா, இல்ல, நீங்க 2 பேரும் முக்கியமா ஏதோ பேசும்போது அந்த பிள்ளை குறுக்குல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும், அதனாலதான் நான் உள்ள கூப்பிட்டுக்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்ப ரசூல்லா சொன்னாங்களாம், இது கூட பொய்யினுடைய பட்டியலில் அடங்கும், பொய்கள் நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போய் சேர்க்கும், கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ இங்க வாயா உனக்கு ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையை கூப்பிடுறதுல கூட ஏதாவது ஒண்ணு தர்றதுக்கா இருந்தா தான் அப்படி சொல்லி கூப்பிடணும். இல்லைன்னா தூக்கிட்டு போயிடணும். இல்லைன்னா அந்த பிள்ளைய வேற ஏதாவது சொல்லி கூப்பிடணும். இல்லைன்னா இங்க உடனே வா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னன்றத சொல்லணும். நீங்க அங்க இருந்தா தொந்தரவு பண்ணுவ, அதனாலதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ சின்ன விஷயம், சாதாரண விஷயம் கூட அது மாறாக நடக்குது, நான் மாறாக சொல்லியிருக்கிறேன், நடக்கிறதுக்கு மாறுபட்டு அதை நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னா இறைவன் பாதுகாக்கணும், அது நரகத்தின் வாசலுக்கு கொண்டு போகும் ரசூல்லா சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளவு பேணுதலோடு இந்த நாவை பாதுகாக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த நாய் என்பது எவ்வளவு பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த நாட்டுல என்ன தெரியுமா? அபியூஸ். பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சனை அபியூஸ். உலகத்திலேயே அபியூஸ்ல யாரு நம்பர் 1ல இருக்கும்? நம்ம நாடுதான் முன்னணியில இருக்கு, நம்பர் 1ல இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரத்தை இந்த பக்கம் பயங்கரமா பேசுவோம். ஆனா எய்ட்ஸ்ல முதலிடத்துல எந்த நாடு இருக்கு? நம்ம நாடுதான் இருக்கு. அபியூஸ்ல எந்த நாடு முன்னணியில் இருக்கு? நம்ம நாடுதான் இருக்கு. அந்த அபியூஸ்ல 2 வகையான பிரிவு இருக்கு. ஒன்னு பிசிக்கல் அபியூஸ், பாலியல் வன்புணர்வு, வன்கொடுமை. இன்னொன்னு வெர்பல் அபியூஸ், வார்த்தைகளால் அபியூஸ் பண்றது, கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்குல்ல. நமக்கு பல விஷயங்களுக்கு கெட்ட வார்த்தைகளே தெரியாது. ஆனா நான் எல்லா விதமான கெட்ட வார்த்தைகளையும் என் காதில் வாங்கி இருக்கிறேன். அதுக்காக நான் எவ்வளவோ அழுதுருக்கிறேன், எவ்வளவோ கண்ணீர் சிந்திருக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க இந்த ஆண்களுடைய சமுதாயம் அப்படின்ட்டு நான் அழுது புலம்பி கஷ்டப்பட்ட ரணம் நிறைந்த பொழுதுகளை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து என்னை கொண்டு வெளிச்சத்தின் இடத்தில் என்னை இருத்தி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இனி ஒரு நாள் அந்த வெர்பல் அபியூஸ்ன்றது என் காதுல விழுந்துடக்கூடாது அப்படின்னு நான் நிறைய துவா செஞ்ச பொழுதுகள் எத்தனையோ. உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செய்யறேன். யாருக்கும் இந்த வெர்பல் அபியூஸ் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது. எந்த கெட்ட வார்த்தையாலும் ஒரு பெண் கண்ணியமற்று நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது. பிசிக்கல் அபியூஸை விட மிக கொடுமையானது வெர்பல் அபியூஸ் என்று ஒரு சாரார் புள்ளி விவரங்களை தருகிறார்கள். பிசிக்கல் அபியூஸ்,
கொலை செய்யப்படக்கூடிய விஷயம். அதை விட கொடுமையானது இந்த வெர்பல் அபியூஸ். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டபடு. தீயினால சுட்டத புண் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் இந்த நாக்குனால நடக்கக்கூடிய இந்த வார்த்தை கொடுமைய வடு, அந்த வடுனா என்ன இருக்கும், அடையாளமே மாறாமல் தடம் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த ரணம், அந்த வலி, அந்த வேதனை, அந்த கொடுமை, அந்த துன்பம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதான் வடு. தீயினால சுட்டது புண்ணு, அது ஆறிடும், அது தடம் இல்லாம கூட போயிடும். ஆனால் வெர்பல் அபியூஸ் அப்படிங்கிறது அவ்வளவு கொடுமை நிறைந்த ஒரு விஷயம். அப்போ அந்த வெர்பல் அபியூஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பின்னாடி இந்த நாக்கு இருக்கிறது. அப்ப உள்ளம் ஹிஜாபோடு இல்லாமல் இருக்கும்போது இந்த வெர்பல் அபியூஸ்ங்கிறது சாதாரணமா நடக்கும். பெண்கள் இதை எப்படி தடுப்பது? நாளைக்கு ஒரு பெண் ஒரு ஆண் பிள்ளையை ஈன்றெடுக்கிறாள். ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த ஆம்பளை பிள்ளையை அந்த பெண் தான் வளர்க்கிறார் அப்படின்னா இந்த வெர்பல் அபியூஸ் அப்படிங்கறத பத்தி அந்த குழந்தைக்கு சொல்லி தரணும். அந்த ஆண் பிள்ளையை பேணுதலாக வளர்க்கணும். வார்த்தை சுத்தத்தை பற்றி அந்த ஆண் பிள்ளைக்கு கற்பிச்சு கொடுக்கணும். வாய்மை சத்தியம் என்பது, ஹிஜாப் என்பது ஆணுக்கு எவ்வளவு முக்கியம். அப்ப இந்த வெர்பல் அபியூஸ்ல இருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு நீ ஒரு மிகப்பெரிய தூணாக வரணும் அப்படின்ற விஷயத்த அந்த தாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வீட்டுல இருக்கிற கணவனோடு, வீட்டுல இருக்கிற தந்தையோடு, வீட்டுல இருக்கிற தாத்தாவோடு, வீட்டுல இருக்கிற மாமாவோடு, வீட்டுல இருக்க சித்தப்பா, பெரியப்பா, இவ்வளவு ஆண்களின் சமூகம், தான் பெற்று வளர்க்கக்கூடிய ஆண் பிள்ளைகள், இவங்க எல்லாரோடையும் கனெக்டிவா இருக்கக்கூடிய அந்த மனைவி என்கிற அந்த பெண் நிச்சயமாக ஆண்களுடைய சமூகத்துல ஒரு மிகப்பெரிய கண்ணியமான மாற்றத்தை இந்த வெர்பல் அபியூஸ்ங்கிறதுக்கு எதிராக கொண்டு போக முடியுமா முடியாதா? அதுக்காக முயற்சி செய்ய முடியுமா முடியாதா? அதை ஏத்தி வைக்க முடியுமா முடியாதா? முடியும். எல்லாரும் மாறுறாங்களோ இல்லையோ, அவங்க பெத்து வளர்த்த பிள்ளைக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்க முடியுமா முடியாதா? முடியும். நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்க்குறீங்க, அந்த பெண் பிள்ளைக்கு நீங்க கற்பிக்க முடியுமா முடியாதா? முடியும். நான் ஒரு பெண் பிள்ளையாக இப்ப பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டிருக்கிறேன். நான் வெர்பல் அபியூஸுக்கு எதிராக நான் நிக்கிறேன். இந்த விழிப்புணர்வை நான் என்னுடைய வகுப்பறையில் பரப்புவேன். எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லி தருவேன். இதனுடைய விஷயங்களை நான் குறிப்பெடுத்து வெர்பல் அபியூஸ் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது, அந்த கெட்ட வார்த்தைகள் இல்லாத சமூகத்தை நாம் படைக்க வேண்டும். பெண்களும் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள் அளவுக்கு அதிகமாக அபியூஸ்க்கு அதை பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது இதை சம அளவில் பெண்களின் சமூகத்திலும் ஆண்களின் சமூகத்திலும் பரப்புறதுக்கான வேலையை யாரு செய்ய முடியும்? பெண்கள் தான் செய்ய முடியும். பெண்களாலதான் சிறப்பா செய்ய முடியும். அப்போ ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜ்ல படிக்கக்கூடிய பெண், என்னுடைய தளத்துல நான் இந்த செய்தியை ஏற்றி வைப்பேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஹோம் மேக்கரா இருக்கேன், நான் என்னுடைய தளத்தில் இருக்க 10 பேருக்கு இதை ஏற்றி வைக்க முடியும். நான் ஒரு ஆலிமாவா இருக்கிறேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஏற்றி வைக்க முடியும். என்னோட சரௌண்டிங்க்கு இதை நான் ஏற்றி வைக்க முடியும். ஏதாவது ஒருவருக்காவது ஏற்றி வைக்கணும், நீ ஏற்றி வைங்க. கேட்டுட்டு நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கிறது போக அதை யாராவது ஒருவருக்காவது ஏற்றி வைக்கணும், தயவு செய்து நீ ஏற்றி வைங்கள். என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. 2 கையேந்தி வல்ல ரஹ்மான்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ், யாராவது ஒருவருக்காவது இதை நான் ஏற்றி வைக்கணும், யாராவது ஒருவராவது இதுல மாற்றமடையணும், யாராவது ஒருவராவது இது தூய்மை அடைந்து விடணும், யாராவது ஒருத்தரின் செவிகளாவது இந்த வெர்பல் அபியூஸ்ல இருந்து பாதுகாக்க என்னை நீ கருவியாக்குன்னு கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கருவியாக ஆக்குவான். அவன் தேடிக்கொண்டு தேர்ந்தெடுக்கிறான், கருவிகளை தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டான் நம்மளா அப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக அவன் தேர்ந்தெடுப்பான். அப்போ என்னை நீ தேர்ந்தெடுப்பாயாக நீங்க கேட்டால் நிச்சயமாக வல்ல ரஹ்மான் அதுக்கு பதில் சொல்லுவான். அப்போ இந்த வெர்பல் அபியூஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் எதனோடு சம்பந்தப்பட்டது? நாவோடு சம்பந்தப்பட்டது. நான் எதனோடு சம்பந்தப்பட்டது? வாய்மையோடு சம்பந்தப்பட்டது. வாய்மை எதனோடு சம்பந்தப்பட்டது? வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டது. வார்த்தைகள் எதனோடு சம்பந்தப்பட்டது? எண்ணங்களோடு சம்பந்தப்பட்டது. எண்ணங்கள் எதனோடு சம்பந்தப்பட்டது? நம்முடைய மனசோடு சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய சூழலோடு சம்பந்தப்பட்டது. அப்போ நிச்சயமாக நாம் நம் சூழலை இஸ்லாமிக் கல்ச்சர்ல வைக்கிறோம் அப்படின்னா, நாம் ரசூலின் உம்மத் அப்படிங்கறதுல கவனம் வைக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம மனசை நம்ம நல்லா வச்சிருப்போம், நம் எண்ணங்களை நல்லா வச்சிருப்போம், நம்முடைய வார்த்தைகளை நல்லா வச்சிருப்போம், நம் வாய்மையை நல்லா வச்சிருப்போம், அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளை நல்லா வச்சிருப்போம். நாம் இதை நல்லா வச்சிருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அதை நாம் பயிற்சி செய்து கொடுக்கணும். இதை இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். இன்னும் 1 வாரம் கழிச்சு நம்ம சந்திப்போம் இல்லையா, இன்ஷா அல்லாஹ். இப்போ 1 வாரம் கழிச்சு சந்திக்கும் போது நீங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு குறிச்சு வைங்க. இன்னைக்கு
இன்னைக்கு நைட் தூங்கும் போது குறிச்சு வைங்க, இன்னைக்கு முழுதும் நான் போய் பேசல அப்படின்னா டிக் அடிச்சிருங்க. ஒரு ரெட்டிங்க்கு ஒரு ரெட்டு லெட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ரெட் லெட்ல வந்து பொய்ன்னு எழுதி வச்சு 7 நாள், இன்னையில இருந்து 7 நாள் தேதி போட்டுக்கோங்க. தேதி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஃபுல்லா நான் போய் பேசல அப்படின்னா டிக் அடிங்க, ரெட்ல டிக் அடிங்க. இல்ல ஏதோ ஒரு பொய் பேசியிருக்கேன் அப்படின்னா ஒரு பொய்க்கு ஒரு இன்ட்டு, 2 பொய்க்கு 2 இன்ட்டு அப்படின்னு இன்ட்டு போட்டு வைங்க. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பொய் அப்படிங்கிற இந்த அட்டவணையில எல்லாமே சிவப்பு டிக்குகளாக இருக்கிறதுக்கு நான் துவா செய்யறேன். ஒவ்வொரு நாளும் இது ஒரு சின்ன பயிற்சியாக நம்ம செஞ்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை அடைவதற்கான, சொர்க்க வாசலை அடைவதற்கான ஆகப்பெரிய டெக்னிக் பொய்யிலிருந்து விடுபடுவது, ஆகப்பெரிய சத்தியம் வாய்மையாளராக இருப்பது, ஆகப்பெரிய வரம் வாய்மையாளரின் உம்மத்துகளாக இருப்பது. அதுக்கு நீங்க இந்த வாரம் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டேப்லெட் காலம் போடுங்க, பொய்யின் போடுங்க, இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் போடுங்க. அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் போது, அடுத்த வார சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்போம் அப்படின்னா, அடுத்த வார சனிக்கிழமை என்னமா எல்லாரும் காட்டுங்க அப்படின்னா நீங்க அங்க இருந்து உங்க வீடியோல காட்டுங்க. எல்லாரோட டிக்கும் ரெட் கலர் டிக்கா இருக்குன்னு அதுவா செய்யறேன். ஒருவேளை நீங்கள் பொய் சொல்லி இருந்தால் ப்ளூ இன்ட்டு போட்டு வைங்க. வல்ல ரஹ்மான் அதை சரி செய்வான். அந்த இடத்துல நம்ம உண்மையை பேசணும், அந்த இடத்துல நம்ம சத்தியத்தை பேசணும். அதுலயும் பொய் சொல்லி ஒரு ரெட் டிக்கை வந்து நம்ம போட்டு வச்சிடக்கூடாது. அந்த ஆபத்துல இருந்து நாம் பாதுகாக்கப்படணும். சோ ஜஸ்ட் try a trial for being a good human அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரையலை நம்ம எடுப்போம். நம்ம வந்து சிறந்த மனித வளத்தோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நம்மளே வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிராக்டிஸை எடுக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதுல நம்ம எத்தனை % நம்ம வெற்றியாளராக இருக்கோம், 100 out of 100 எத்தனை பேர் வாங்குறோம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணலாம். அதுல முன்ன பின்ன இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு நம்ம நம்புவோம். இதை ஒரு தொடர் பயிற்சியாக எடுப்போம். உங்களால் முடிந்தால் உங்களோட இருக்கிறவங்களுக்கும் இதை ஏத்தி வச்சு அவங்களுக்கும் ஒரு டேப்லெட் காலம் போட்டு அவங்களையும் அதை பயிற்சி செய்ய வச்சீங்கன்னா கூடுதல் நன்மை. அப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது வந்து செலவு செய்ய வேண்டி இருக்குதா? இந்த டேப்லெட் காலம் போடுறதுக்கு, நம்ம வந்து உண்மையை பேசுறதுக்கு, இதுக்கு எதுக்காவது நம்ம செலவு செய்ய வேண்டி இருக்குதா? நம்முடைய உள்ளம் என்ன ஃபீல் பண்ணுதோ அதை வாய் பேச போகுது. சோ வந்து இதுக்காக ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி தாங்க இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? வாழக்கூடிய வழிமுறையை, சொர்க்கத்துக்கான நேர்வழியை எந்த செலவுமே இல்லாம உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி இறைவன் வைத்திருக்கிறான். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவது, உள்ளத்தை தயார்படுத்துவது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அல்லாஹ் ரசூலை நினைக்கும் போது, நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையணும்னு நினைக்கும் போது அந்த கஷ்டம் எதுவுமே கஷ்டமா இருக்காது. அது அல்லாஹ் வந்து லேசாக்கி தருவதை நிச்சயமாக நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு வாரமும் ஏதோ சில பாடங்கள் உங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கும். துவாக்களை கடந்து வருவீங்க, ரசூலாவோட வரலாற்றை கடந்து வருவீங்க, இப்னு கசீர் தப்சீரை கடந்து வருவீங்க. சில இலக்கணங்கள் புரியலாம், சில இலக்கணங்கள் புரியாமலும் போகலாம். அதை கடந்து வருவீங்க. இவற்றையெல்லாம் கடந்து வரும்போது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைக்காக காத்திருங்கள். சனிக்கிழமை அப்படிங்கிறது நம் வெள்ளியை கடந்து வந்த பொழுதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் நம்ம நிச்சயமாக நிறைய நற்காரியங்களை செஞ்சுட்டு நம்ம கடந்து வந்திருப்போம். குறிப்பா எங்களுடைய பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய உணவு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நியத்து வச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். மேபி இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்துல இந்த வகுப்பு கூட வெள்ளிக்கிழமைக்கு மாற்றப்படலாம். சோ வாரம் ஒரு நாள் நம்முடைய சந்திப்புக்காக நீங்க காத்திருங்க. அந்த வாரம் ஒரு நாளினுடைய சந்திப்புல நாம் பகிரக்கூடிய இந்த செய்திகள் நிச்சயமாக நாம் ரசூலின் உம்மத்துக்கள் அப்படின்னு பெருமையாக சந்தோஷமாக, பெருமையாகன்னு சொல்றது ரசூலின் உம்மத்துக்கள் அப்படிங்கிற சந்தோஷத்தின் அடையாளம் தான். மற்றபடி இறைவன் தடுக்க சொன்ன பெருமை ஒரு காலமும் நம்ம தலைக்கு வந்துடாம நம்ம பாதுகாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இந்த நாளுக்காக காத்திருப்போம். செய்திகளை ஷேர் பண்ணுவோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம். அதை இந்த வாரம் நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பிராக்டிஸ் பண்ணி 100க்கு எவ்வளவு மார்க் வாங்குறோம் நமக்கு நம்மளே அகத்தாய்வு செஞ்சு பார்ப்போம். அல்லாஹ் ஒரு ரெக்கார்ட் நோட்டை எடுத்து வச்சு நம்மளுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு ரெக்கார்ட் நோட்டை நம்மளுக்காக தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் ரெக்கார்ட் நோட்டை திறந்தே காட்டாம, ரெக்கார்ட் நோட்டுக்கே அவசியம் இல்லாம நீங்க எல்லாம் வந்து நன்மைக்கு முந்திக் கொண்டவர்கள்ன்ற பட்டியல்ல வச்சாலும் வைக்கலாம். அப்படி ஒரு பெரும் பாக்கியம் கிடைப்பதற்கு நம்ம ஆசைப்பட்டவங்களா இருப்போம். அதுக்காக தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இதை நீங்க ஏத்தி வைங்க அப்படிங்கறதா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. யாராவது ஒருத்தருக்காவது நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை ஏத்தி வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தால்
நிச்சயமாக அல்லாஹ் நமக்கான எல்லா நலவுகளையும் ஏற்றி வைப்பான் அப்படிங்கிற பெரிய சந்தோஷமான விஷயங்களோட என்னுடைய வகுப்பை இந்த மட்டும் நான் நிறைவு செய்றேன். இனி மிச்சம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு சின்ன டிஸ்கஷனோட நம்மளோட உஸ்தாத் பஷீர் அவங்க நிறைவு செய்வாங்க. உங்களை எல்லாம் இந்த தளத்துல சந்திச்சதுலயும் செய்தி பகிர்ந்ததுலயும் வல்ல ரஹ்மானிக்கே எல்லா புகழும். உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் நிறைய துவா செய்யறேன். நிம்மதியா சிறப்பா உங்கள் லட்சியத்தை அடைஞ்சு நல்லபடியா சந்தோஷமா அல்லாஹ்வோட பணிகளை செய்யறதுக்குரிய பாக்கியத்தை இறைவன் தரட்டும். நிறைய பரக்கத்து உங்களுக்கு தரட்டும். நல்ல பாதுகாப்பை உங்களுக்கு தரட்டும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இறைவன் நேரடி உதவியை தரட்டும். அதுக்காக அல்லாஹ்வோட அசிஸ்டண்டா ரசூலுல்லாஹோட அசிஸ்டண்டா நம்மளே செஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ரசூலின் பரப்புரையை மேற்கொள்பவர்களாக இருக்கணும் அப்படிங்கறதா. அந்த வைராக்கியத்தோடு மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.